ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டமான உஜ்வாலா திட்டம் குறித்து ஓய்வு பெற்ற அணு விஞ்ஞானி திரு கார்த்திகேயன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். உஜ்வாலா திட்டம் மகளிருக்கும் அவர்கள் நலனுக்கும் ஆரோக்கியத்திற்கும் எந்த அளவுக்கு பயனுள்ளது அப்படின்றத சென்ற பகுதியில் பார்த்தோம் சார். இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இதன் மூலமா பயன்பெற்றிருக்காங்க சார்? டிசம்பர் 25 வரைக்கும் இதில் 10,41,00,000 பேர் பயன்பெற்றிருக்காங்க. இந்த பயனாளிகள் விவரம் முழுக்கவே இணையத்தில் இலவசமாக கிடைக்கிது. யாரை வேணாலும் நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேணாலும் தேர்ந்தெடுத்து, எந்த மாவட்டத்தில் வேணாலும் தேர்ந்தெடுத்து, அதில் எவ்வளோ பயனாளிகள் அவ்வளோ பேருடைய ஆதார் எண்ணிலேருந்து மொத்த விவரங்களும் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கிது. இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா 41,00,000 பேர் இந்த இலவச எரிவாயு உருளை வாங்கியிருக்கிறாங்க. சேலம் மாவட்டம் இதில் முதல் இடத்துல இருக்குது. 2,20,000 பேர் சேலம் மாவட்டத்தில் மட்டும் வாங்கியிருக்காங்க. அதிகப்படியாக சேலம் மாவட்டத்தில் வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு சேலம் மாவட்டம் அவ்வளவு பின்தங்கி இருந்ததுன்னு வச்சுக்கணுமா? சேலம் மாவட்டம் நிறைய மலைகள் நிறைந்த மாவட்டம். மலைகள், மலைவாசிகள், கிராமங்கள் சுற்றி இருந்த திட்டங்கள் எளிதாக போய் சென்றடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு விதம் அப்படியும் பார்க்கலாம். அங்கே பயனாளிகள் நிறைய இருந்திருக்காங்கன்னு வச்சு. இப்போ தமிழகத்தில் ஒரு 42 லட்சம் குடும்பங்கள் இந்த திட்டம் வாயிலாக பயன்பெற்றிருக்காங்க. ஆமாம், இதே திட்டத்தில் தமிழகத்திலே அவ்வளோ பேர் பயன்பெற்றிருக்காங்க. அதனால் இன்னும் அது தொடர்ந்து தான் இருக்குது. இன்றைக்கும் நம்ம யாருக்காவது வேணும்னா இதே முறையில் போய் மனு கொடுத்து சுலபமாக வாங்க முடியும். ஓகே, இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றவங்க தெரிவித்த அந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்கலாம் சார். வணக்கம், என் பேர் வினிதா. நான் கோவள்ளி கொம்பையிலேருந்து பேசுகிறேன். நான் உஜ்வாலா சிலிண்டர் யூஸ் பண்ணவும் நல்லா இருக்கு. எனக்கு இது மூலியமாக மானியத்தொகை அந்த மாதிரி எல்லாம் வருது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சௌமியாங்க சார், எங்கள் பேர் பூதநெல்லி கிராமம், நல்லமிலி பக்கம், தருமபுரி மாவட்டம். உஜ்வாலா திட்டத்து மூலிமா சிலிண்டர் கொடுத்தாங்க. பரவாயில்ல, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வேலையெல்லாம் செஞ்சு சாப்பாடெல்லாம் பண்ணிவிட்டு வேலைக்கும் வந்துடுறேங்க. பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. 9 மணிக்குள்ளே எல்லா வேலையும் ஆயிடுது. பரவாயில்ல, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ 2 வருஷம் ஆகுது கேஸ் எனக்கு. எங்கள் வீட்டில் கேஸ் அடுப்பு கிடையாது. கேஸ் அடுப்பு இல்லாதப்ப கறி அடுப்பில் யூஸ் பண்ணும் போது புகையாகவும் பிள்ளைங்களை கரெக்டான நேரத்துக்கு அனுப்ப முடியாமல் அந்த மாதிரி கொஞ்சம் சிரமப்பட்டேன். நான் வேலைக்கும் கரெக்டான நேரத்துக்கு போக முடியலை. இப்போ எனக்கு சிலிண்டரும் கேஸ் அடுப்பும் எல்லாமே இலவசமாக கொடுத்துருக்காங்க. மத்திய அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு இந்த கேஸ் அடுப்பு இல்லாதனால வீட்டில் பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். கறி அடுப்பு, அதனால நிறைய பேருக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. பிள்ளைகளையும் கரெக்டான டைமிங்க்கு எங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. இப்போ மத்திய அரசு எங்களுக்கு இந்த சிலிண்டரு கேஸ் அடுப்பும் கொடுத்தனால இப்போ எங்களுக்கு உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, கண்களும் ஆரோக்கியமாக இருக்குது. பிள்ளைகளை கரெக்டான டைமுக்கு அனுப்ப முடியுது. நாங்கள் நல்லபடியாக வேலைக்கு போகிறோம். இந்த மத்திய அரசுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் வீட்டில் கேஸ் அடுப்பு கிடையாது. கேஸ் அடுப்பு இல்லாதப்ப கறி அடுப்பில் யூஸ் பண்ணும் போது புகையாகவும் பிள்ளைங்களை கரெக்டான நேரத்துக்கு அனுப்ப முடியாமல் அந்த மாதிரி கொஞ்சம் சிரமப்பட்டேன். நான் வேலைக்கும் கரெக்டான நேரத்துக்கு போக முடியலை. இப்போ எனக்கு சிலிண்டரும் கேஸ் அடுப்பும் எல்லாமே இலவசமாக கொடுத்துருக்காங்க. மத்திய அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ விறகு அடுப்பு யூஸ் பண்ணும்போது வீட்டில் கண்ணெரிச்சலாக இருந்துச்சு. குழந்தைய வச்சுட்டு கீழே எங்களால் ஊதி எந்திரிக்க முடியல. அது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு அடுப்பு கொடுத்தனால கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு இந்த கேஸ் அடுப்பு இல்லாதனால வீட்டில் பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். கறி அடுப்பு, அதனால நிறைய பேருக்கு கண் ப்ராப்ளம் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. பிள்ளைகளையும் கரெக்டான டைமிங்க்கு எங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. இப்போ இந்த மத்திய அரசு எங்களுக்கு இந்த சிலிண்டரும் கேஸ் அடுப்பும் கொடுத்தனால இப்போ எங்களுக்கு உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, கண்களும் ஆரோக்கியமாக இருக்குது. பிள்ளைகளை கரெக்டான டைமுக்கு அனுப்ப முடியுது. நாங்கள் நல்லபடியாக வேலைக்கு போகிறோம். என்னோட பேர் அபிராமி. நான் அச்சமங்கலத்தில் இருக்கேன். உஜ்வாலா திட்டத்தில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு, சீக்கிரமாக சாப்பாடு செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டவ்வு, ரெகுலேட்டரு, மானியத்தோட சிலிண்டர் கிடைக்க போகுது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த திட்டத்தை கொடுத்த மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் தீபா. அச்சமங்கலத்தில் வசிக்கிறோம். ஃப்ரீ கேஸுக்கு நாங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தோம். எங்களுக்கு ஃப்ரீ கேஸ் வந்துச்சு. சிலிண்டர், ரெகுலேட்டர், கேஸ் எல்லாம் வந்துச்சு. அது வந்ததுனால எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முன்ன அடுப்பில் செஞ்சதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அந்த கேஸ் வந்ததுனால குழந்தைய சீக்கிரமாக ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுது, ஒரு ஒர்க்குக்கு போக முடியுது.
என் பேர் ஜூடி ஜசிந்த். நான் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் வட்டம் தேங்கல்பாளையத்துலேருந்து பேசுகிறேன். நாங்கள் வந்து உஜ்வாலா சிலிண்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது மூலியமாக தான் நாங்கள் சமைக்கிறோம். புகை இல்லாமல் ஃபேமிலி ஆரோக்கியமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். இது மூலிமா ஏறுற மானியம் வந்து எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ஏறிடுது. என் பேர் விஜயலட்சுமி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து விறகடுப்பில் தான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் உஜ்வாலா ஸ்கீமில் வந்து கேஸ் வாங்கியிருக்கோம். அதில் மாதம் நாங்கள் கேஸ் எடுக்கும்போது 300 ரூபாய் எங்களுக்கு மானியம் ஏறிடும். கேஸில் சமைக்கும் போது இன்னும் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. தங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு பயனாளிகள் சொன்னதை கேட்டோம். மகளிர் தொழில் முனைவோரா ஆகவும் சிறு தொழில் புரியவும் இந்த திட்டம் உதவுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன சார்? சிறு தொழில் என்று கத்துக்கிறதுக்கு வந்து மிக மிக சுலபமான கற்றுக்கொள்வது அப்படின்றத காட்டிலும் சார் இப்போ இன்னொரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் வந்து மகளிரை வந்து தொழில் முனைவோராகவும் பார்க்குறாங்க. அப்படி ஒரு விஷயமும் இருக்கு. இப்போ நிறைய நேரம் கிடைக்கும் போது திறன் மேம்படுத்துக்கான அந்த டைம் மட்டும் இல்லை, தொழில் முனைவுக்கான நேரமாகவும் நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ அவங்க வந்து ஒரு சுய தொழில் முனைவோரா ஆகிறது கூட, இப்போ காலையில வந்து நகர பகுதிகளில் வந்து பாக்குறீங்க, நீங்க காலையில 8 மணி 9 மணிக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வேலைக்கு போகக்கூடிய மகளிரை நம்ம வந்து பாக்குறோம். கிராம பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியா வந்து வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கான சொந்த தொழிலை தொடங்குறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் கூட சாத்தியம்னு சொல்லலாமா இதன் காரணமா? கட்டாயம் மேடம். சிறிய சிறிய தொழில்கள் குறைந்த முதலீடுகளில் வங்கி கடன் இந்த கடன் எதற்குமே போகாமல் சிறிய தொழில் முனைவர்கள் நானே பார்த்துருக்குறேன். ஊதுவத்தி செய்கிறது, ஊதுவத்தி தொழில் வந்து சென்னை பாரிமுனையில் சில கடைகள் இருக்குது, மொத்த வியாபார கடைகள்லாம். அவங்க வந்து வேலூர், ஆம்பூர் அந்த மாதிரி மிக தள்ளி இருக்கிற நகரங்களில் வந்து மகளிரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இவங்களே வந்து ஊதுவத்தி செய்ய தேவையான எல்லா பொருட்களையும் இவங்களே கொடுக்குறாங்க. அவங்க ஊதுவத்தி செய்து அவங்க விற்கிறதெல்லாம் விற்றுக்கலாம், அல்லது இவங்களுக்கு திருப்பி கொடுத்துடலாம். ஏன்னா நிறைய கோயில்கள் எல்லாம் ஊதுவத்தி ஒரே ஒரு உதாரணமாக எடுத்துகிட்ருக்கேன். ஊதுவத்தி, மெழுகுவர்த்தி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மிக குறைந்த முதலீட்டில் நம்ம செய்ய முடியும். அவங்க வந்து கடனாக கொடுக்குறாங்க. நான் நேராக போய் பார்த்த விஷயம் இது, அடிக்கடி நான் போவதுண்டு. அவங்க கடனாக ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் முதலீட்டில் வந்து கடனாக கொடுக்குறாங்க. ஊதுவத்தி செய்ய தேவையான குச்சிகள், மருந்துகள் எல்லாமே, அந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் கடனாக கொடுக்குறாங்க. அதற்கான பேக் பண்ணுறதுக்கு அட்டைப்பெட்டிகள், வெவ்வேறு விதமாக படம் போட்டது, அது மாதிரி அட்டைப்பெட்டிகள் நிறைய, அதுவும் அவங்களே அச்சிட்டு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 500, 1000, 2000 பெட்டி வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு பெட்டியிலையும் 10 ஊதுவத்தி நீங்களே ஊதுவத்தி உற்பத்தி செஞ்சு அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடலாம். அதே கடைகள் கொண்டு வந்து கொடுத்தா அவங்களே அதை எடுத்துக்கிறாங்க. மிச்ச கோயில்களுக்கு இருக்குது, அவங்க விநியோகம் தான் ஃபுல்லாக அவங்களே பார்த்துக்கிறாங்க. வேறு எந்த வேலையும் உங்களுக்கு கிடையாது. இவங்கள்ட்டேருந்து பொருட்களை வாங்கிட்டு போக வேண்டியது, உற்பத்தி பண்ணி அவங்கள்ட்ட திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட வேண்டியது. 1000 பெட்டிகள் 2000 பெட்டிகள் அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்குற மகளிர்லாம் பார்த்துருக்கேன் நான். ஏன்னா விநியோகம் ஃபுல்லாக மெயினாக இதில் வர்றது ஃபுல்லாகவே மகளிர் வீட்டில் உட்காந்து செய்கிற வேலைகள் தான். இதற்கு பெரிய தொழிற்சாலை எதுவும் தேவையில்லை, ரிஸ்க்கு ஒன்றும் கிடையாது. ஓகே, பெரிய தீ விபத்து அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா பட்டாசு மாதிரி விரைவில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் ஒன்றும் கிடையாது. அதனால் இது வந்து நடந்துகிட்ருக்குது. இந்த மாதிரி மகளிருக்கு வந்து சமையல் செய்யும்போது மிச்சமாகிற அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் வந்து அவங்க இன்னொரு 200 பெட்டிகள் 500 பெட்டிகள் செய்ய முடியும். இது சின்ன சின்ன தொழில்கள், தையல், இது மாதிரி பெரிய தொழில்களுக்கெல்லாம் போகவே வேண்டாம். எந்த வித முதலீடும் இல்லாமல் வீட்டில் உட்காந்து செய்யக்கூடிய தொழில்களாக நிறைய இருக்குது மேடம். நிச்சயமா. இப்போ முன்னாடிலாம் வந்து நம்ம கிராம பகுதியில வந்து பார்த்துருக்கோம், இந்த சமையல் செய்யக்கூடிய இடம் வந்து வெளியில இருக்கும், விறகடுப்புல சமைப்பாங்க, புகை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இன்னொன்று மழை பெய்யக்கூடிய காலங்களில் வந்து அதுவும் செய்ய முடியாது, அந்த இடத்துலயே வந்து செய்ய முடியாது. அப்போ வீட்டுக்குள்ளேயே செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இதெல்லாம் கூட வந்து ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம இந்த எரிவாயு அடுப்பை பயன்படுத்துகிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதற்கு வந்து அரசு மானியம் கொடுக்கறதையும் புரிஞ்சுக்கிட்டதுனால வந்து மகளிருக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லலாமா சார்? மகளிரோட மகிழ்ச்சி லெவலை வந்து கட்டாயம் இது வந்து அதிகமாக்குதுன்னு தான் சொல்லணும். விறகு ஈரமாக இருக்குதா, இதுவாக இருக்கா, பெரிய செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். நான் வந்து ரொம்ப சிறிய வயதுல வந்து இதெல்லாம் பார்த்துருக்கேன். என்னோட ஊர்ல, என்னோட கிராமத்துல இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்துருக்கேன். ஒரு மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நாளுக்கு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமையல் பணி அப்படின்றது ரொம்ப கடுமையா இருக்கும், அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும். விறகு இடம் இல்லாத ஒண்ணு, விறகு ஈரமா இருக்குது, எல்லா பொருட்களும் ஈரமா இருந்தா
அது நேரம் ஈரம்ங்கிறது வந்து காய வச்சு சமைக்கும்போது அந்த நேரமும் இன்னொரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜாஸ்தி ஆகும். அந்த நேரத்தோட மதிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தெரிய ஆரம்பிக்குது. கிராமத்து மகளிருக்கோ பின்தங்கிய மகளிருக்கோ எல்லாருக்கும் வந்து நேரத்தோட மதிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. ஓஹோ, இந்த 1 மணி நேரம் வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு செய்யவும் முயற்சி பண்ணுறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு டென்ஷன் இல்லைன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி காலகட்டத்தில் அப்படி இல்லாமல் வந்து மகளிர் கடந்து தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு டென்ஷன் இல்லை. எல்லாராலையும் எரிவாயு அடுப்பு வந்து வாங்க முடியுமா, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருமா அப்படின்றத வந்து எண்ணி பார்த்து தான் அரசு இந்த மானியத்தோட கூடிய இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதை வந்து மக்கள் இன்னும் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் சார்? வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களையே இப்போ வந்து குறைத்துக்கிட்டே வராங்க. அதாவது 25 கோடி பேர் வந்து வறுமை கோட்டில இருந்து மேல வந்திருக்காங்கன்னு அரசு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதோட உபயோகம் வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. இந்த 10 கோடி பேரோ 11 கோடி பேர் இருக்கிறாங்க, இன்னொரு 10 கோடி பேரோ 5 கோடி பேர் தான் வறுமை கோட்டு கீழே இருக்கிற எல்லா மகளிருமே எல்லா குடும்பங்களுமே மொத்தமாகவே கவர் ஆகிடும். இல்லை இன்னொரு 3-4 வருடங்களுக்குள்ள இதற்கான தேவையே குறைஞ்சிடும். எல்லா மகளிரும் இதுக்கு வெளியே வந்துட்டாங்கன்னா அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். நம்ம இந்த திட்டத்திற்காக எவ்வாறு விண்ணப்பிக்கலான்னு முன்பே சொல்லியிருந்தீங்க சார். நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை அதை பற்றி சொல்லுங்க சார். இதுக்கு வந்து வறுமை கோட்டு கீழே இருக்க மகளிருக்கு மட்டும்தான் இந்த திட்டம் இருக்குது. இது வந்து ஒரு கேஸ் நிறுவனத்தை ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு யாரோட உதவியாக தேவைப்படும். கிராமத்தில் இருக்கிற மகளிருக்கு வந்து ஆன்லைன்னா என்னென்னு தெரியாமல் இருக்கிற மகளிர் இருக்காங்க. இப்பொழுது ஜன்தன் திட்டம் வந்திருக்குது, ஏடிஎம் கார்டு வந்திருக்கு. ஆனால் ஆன்லைன் பற்றிலாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஆன்லைன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து எந்த எரிவாயு விநியோகஸ்தர் யார் வேணாலும் அணுகலாம். எந்த கம்பெனியில் போனாலும் அதுக்கு ஒரு மனு இருக்குது, விண்ணப்ப மனு இருக்குது. அந்த ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா அதில் 2-3 விஷயங்கள் தான் முக்கியமாக உங்களுக்கு தெரிய வேண்டியது. ஒன்று வருமான சான்றிதழ், உங்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கீங்கன்னு வருமான சான்றிதழ் வேண்டியிருக்கும். குடும்ப விவரங்கள் எல்லோரும் கேட்குறது தான். அது தவிர ஆதார் எண் வேணும். ஆதார் லிங்கில் தான் எல்லா எரிவாயு இணையத்தையுமே ஆதார் இணைக்கப்பட்டது தான். இதுதான் முக்கியமான. இருப்பிடச் சான்றிதழ், வருமான சான்றிதழ், புகைப்படம் இவ்வளவு இருந்ததுன்னா போதும். நீங்கள் எந்த எரிவாயு விநியோகத்துக்கு வேணாலும் போய் இந்த விண்ணப்பத்தை கொடுக்கலாம். கட்டணம் ஒன்றும் கிடையாது. அந்த விண்ணப்பத்துக்காக ஏதாவது விநியோகஸ்தர்கள் வாங்கிப்பாங்களா, அவ்வளோதான். மற்றபடி இது முழுக்கவே இலவசம்தான். நிச்சயமா சுற்றுச்சூழலுக்கு வந்து மாசு ஏற்படுத்தல, மகளிருக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாம எந்த ஒரு நோய் பாதிப்பும் இல்லாம ஆரோக்கியத்தை உறுதி செஞ்சிருக்கு, அவங்களுக்கான நேரத்தை மிச்சப்படுத்தி இருக்கு, அவங்களுக்கான திறனை வளர்த்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை வழங்கி இருக்கு. இப்படி வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டே போகலாம். ஒரு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும் எப்பவுமே செயல்படுத்தப்படுறது இல்லை. அரசு செயல்படுத்தக்கூடிய எந்த ஒரு திட்டமும் நிறைய விஷயங்களை நிறைய பேருடைய நலனை உள்ளடக்கி தான் வந்து செயல்படுத்தப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த வகையில இந்த உஜ்வாலா திட்டம் வந்து மகளிருக்கு மட்டும் இல்லாம அந்த குடும்பத்திற்கே ஒரு பயனுள்ள திட்டமா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை சொன்னீங்க சார். மிக்க நன்றி சார். நன்றி.